ஹலோ ஆல். இன்னைக்கு நம்மளோட சயின்ஸ் கிளாஸ்ல சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன் இந்த லெசனோட பார்ட் 2 ரீடிங் செஷன் பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் ரீடிங் செஷன்ல பேஜ் நம்பர் 53 அண்ட் 54 55ல காசஸ் ஆஃப் சாயில் எரோஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ காஸ் சாயில் எரோஷன் இந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். Human activities also cause soil erosion. Many human activities also cause soil erosion. Some of them are as follows. First one, deforestation. Deforestation na காடுகளை அழிக்கிறது. காடுகளை அழிக்கிறதுனால எப்படிலாம் soil erosion நடக்குதுன்னு பார்க்கலாம். Cutting down of trees on a large scale is called deforestation. Humans have cleared a large number of trees for their requirement of wood and to build farmland, cities and roads. When trees and plants are cut down, the topsoil becomes loose, so it can be easily carried away by the strong wind or running water. Humans ஆன நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், சிட்டிஸ், ரோட்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ரீஸை நிறைய அளவுல கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால அங்க இருக்கிற சாயில் என்ன ஆகுது, ரொம்ப லூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஈஸிலி விண்ட் அண்ட் ரன்னிங் வாட்டர்னால அடிச்சுட்டு போக முடியும். இதனால ஃபாரஸ்ட்ல என்ன ஆகுது, சாயில் எரோஷன் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் ஒன், ஓவர் கிரேசிங். When grazing animals like cows, sheep and goats are made to graze on the same area of land again and again, they eat up most of the green grass and other plants. As a result, the soil becomes loose. It can easily be carried away by strong wind or running water. So overgrazing அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, கவுஸ், ஷீப் அண்ட் கோட்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மேய்ச்சலுக்காக எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம சேம் ஏரியால அதை மறுபடியும் மேய விடுறப்போ என்ன ஆகுது, அது அங்க இருக்கிற கிராஸ் அண்ட் அதர் பிளான்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றது. நம்ம அது திருப்பி வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அரல்ஸ் அதை ஃபுல்லா சாப்பிட விடாம அடுத்தடுத்து வேற வேற பிளேஸ்க்கு மாத்தி அழைச்சிட்டு போகணும். ஒரே பிளேஸ் போய் திருப்பி அதை விட்டோம்னா அது அங்க இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் ஃபுல்லா சாப்பிட்டுடும். அங்க இருக்கிற சாயில் லூஸ் ஆகி, ஸோ அது கூட சாயில் எரோஷன் ஏற்படுறதுக்கான ரீசனா இருக்கு. தேர்ட் ஒன், பிளஃபிங் ஆஃப் ஹில் சைட்ஸ். ஹில் சைட்ஸ்ல நம்ம அதிகமா விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை உழுவாங்க இல்லையா, ஸோ அது அதிகமா பண்றதுனால கூட சாயில் எரோஷன் ஆகுது. Ploughing of lands also leaves bare or loose soil, which cause erosion due to strong wind or running water. And then see this orange box, multiple choice questions. As we do, mark your answers and then I'll tell you the correct answers at last. Okay, tick the correct answer. First one, it contains a very little humus. Topsoil, subsoil, bedrock. Second one, which component makes the soil fertile? Gravel, humus, sand. So soil எது ரொம்ப வளமானதா ஆக்குது? Gravel, humus, sand. Third one, which one of the following does not cause soil erosion? இதுல எதனால soil erosion நடக்காது? Deforestation, overgrazing, growing plants. So let's see the answers. First one, it contains very little humus. டாப் சாயில்ல நிறைய ஹியூமஸ் இருக்கு பார்த்துட்டோம். அண்ட் பெட் ராக்ல என்ன இருக்கு, நிறைய ராக்ஸ் தான் இருக்கு. ஸோ எங்க கம்மியான ஹியூமஸ் அண்ட் நிறைய வாட்டர் இருக்கு பார்த்தோம், சப் சாயில்ல. ஸோ ஆன்சர் இஸ் சப் சாயில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்னது, சப் சாயில். விச் காம்பனன்ட் மேக் த சாயில் ஃபர்டைல்? சாயில்ல இருக்கிற எந்த காம்பனன்ட் அதை ரொம்ப ஃபர்டைல் ஆக்குது, அதாவது ரொம்ப வளமானதா ஆக்குது? Humus. Humus is the correct answer. Which one of the following does not cause soil erosion? Growing plants. Okay. Next we are going to see conservation of soil. Soil is a very important natural resource and nature took millions of years to form soil. So we should protect the soil from its erosion. The protection of soil from its erosion is called conservation of soil. Soil erosion can be prevented in the following ways. So
நேச்சர் வந்து சாயில் மேக் பண்றதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. இந்த சாயில நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மண் அரிமானத்துல இருந்து சாயில் எரோஷன்ல இருந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். என்னெல்லாம் அது? ஃபர்ஸ்ட் ஒன், அஃபாரஸ்டேஷன். Growing of trees on a large scale is called afforestation. If the trees have to be cut down from the forest for various needs, then new trees should be planted in the place of the cut trees. This is called reforestation. In this way, the forest will continue to have a sufficient number of trees all the time. Planting grasses on hillsides help to stop water from carrying away soil. So, afforestation அப்படின்னா என்ன? நிறைய அளவுல மரங்களை நம்ம நடணும். நமக்கு தேவையான அளவு ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம ட்ரீஸை கட் பண்ணும் போது அந்த ட்ரீஸ் இருந்த பிளேஸ்ல நம்ம அதுக்கு பதிலா இன்னொரு ட்ரீ பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் என்னது? ரீஃபாரஸ்டேஷன். நம்ம கட் பண்ற ட்ரீக்கு பதிலா அந்த இடத்துல இன்னொரு ட்ரீ பிளான் பண்ணணும். ஸோ இதனால எப்பவுமே ஃபாரஸ்ட்ல சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருந்துட்டே இருக்கும். அண்ட் தென் ஹில் சைட்ஸ்ல வாட்டர் வந்து சாயில் எடுத்துட்டு போக விடாம பண்றதுக்கு நிறைய கிராஸஸ் வச்சிருக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன், growing plants in farmlands. When the land is not being used for farming, it is good to grow grass or some other plants to bind the soil particles together, which help to prevent soil erosion. Farmers grow seasonal vegetables and pulses to protect the soil erosion until next crop is planted. Growing bushes or trees along the edges of farmland reduces soil erosion by reducing the speed of the wind. ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், அவங்களோட லேண்ட்ல அவங்க நெல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேண்டை அப்படியே பேரா விட்டுடாம அங்க கிராசஸ் ஆர் சம் சீசனல் பிளான்ஸ், குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கான பிளான்ஸ் வச்சோம்னா என்ன ஆகும், அந்த டைம்ல அந்த லேண்ட்ல ஏற்படுற சாயில் எரோஷன் அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த ஃபார்ம் லேண்ட்ஸை சுத்தி புஷஸ் அண்ட் ட்ரீஸ் வைக்கிறதுனால அங்க வீசுற காத்தோட ஸ்பீட் அவங்க கம்மி பண்ண முடியும். ஸோ காற்று அதிகமா சாயில அங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாம அந்த புஷஸ் அண்ட் ட்ரீஸ் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். தேர்ட் ஒன், avoiding overgrazing. We should take care of that the grazing animals are not allowed. We should take care that the grazing animals are not allowed to graze on the same area of land continuously for a long time. என்ன பண்ணணும், நம்ம எடுத்துட்டு போற நம்மளோட ஃபார்ம் அனிமல்ஸை ஒரே இடத்துல மேய்ச்சலுக்கு விடாம வேற வேற பிளேசஸ்ல ஷிஃப்ட் பண்ணி மேய்ச்சலுக்காக விடணும். ஸோ இதனால கூட நம்ம சாயில் எரோஷனை ஸ்டாப் பண்ண முடியும். Fourth one, construction of embankments. Running water washes away a large portion of the fertile topsoil during floods. If strong embankments of rocks and stones are constructed on both the side of river or stream, it would help to prevent flooding of water in the adjoining fields and check soil erosion. So, ரிவர்ஸ்ல ஃப்ளட்டிங் டைம்ல அது நிறைய சாயில் எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், ரிவரோட ரெண்டு பக்க கரைகளையும் ஸ்ட்ராங் எம்பேங்க்மெண்ட்ஸ், அதாவது ராக் அண்ட் ஸ்டோன் வச்சு நம்மளாவே அது கரைகளா மேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால என்ன ஆகுது, ஃப்ளட் டைம்ல கூட அங்க இருக்கிற சாயில்ஸை நம்ம அதை எடுத்துட்டு போக விடாம ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், ஸ்டெப் ஃபார்மிங். ஆன் ஹில் ஸ்லோப்ஸ் the flow of rainwater is very rapid. It carries away a lot of fertile topsoil. Forming is done by cutting steps in the hill slopes. This method is called terrace or step forming. This reduces the speed of water as it flows down and therefore reduces soil erosion. Also, the soil eroded from one step is deposited on the next step. This further reduces the loss of fertile topsoil. ஸோ ஹில் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க, ஸ்டெப் ஃபார்மிங் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம மேக் பண்றதுனால வாட்டரோட ஸ்பீட் கம்மியாகுது. அண்ட் இன்கேஸ் அது அங்க இருக்கிற டாப் சாயில் எடுத்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் அது ஸ்டோர் ஆக போகுது. ஸோ லாஸ் ஆஃப் டாப் சாயில் அதிகமா இருக்காது. இது என்னன்னு சொல்றாங்க, டெரஸ் ஆர் ஸ்டெப் ஃபார்மிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the lesson is finished. Now we are going to see the book back exercise. First one, multiple choice questions.
which of the following is not a method of soil conservation? இங்க இருக்கிறதுல எது soil conservation method இல்ல? Weathering, step forming, afforestation. So the answer is weathering. Second one, a large amount of humus is present in subsoil, bedrock, topsoil. So the answer is topsoil. A large amount of humus is present in topsoil. Third one, removal of topsoil is called soil conservation, soil profile, or soil erosion. So the answer is soil erosion. Removal of topsoil is called soil erosion. And then C, fill in the blanks. Dash makes the soil fertile. Humus makes the soil fertile. The roots of trees reach the layer called subsoil or bedrock. The answer is subsoil. Subsoil தான் செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? செகண்ட் லேயர்ல தான் என்ன இருக்கும்? பிளான்ஸோட ரூட்ஸ் இருக்கும். பிளான்ஸ் எங்க இருக்கும்? டாப் சாயில்ல இருக்கும். அதுக்கு கீழே சப்சாயில் லேயர்ல பிளான்ஸோட ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தென் த ஃபைனல் லேயர் என்ன பார்த்துருந்தோம்? பெட் ராக். அங்க பெரிய பீசஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கும். Third one, the uppermost layer of the earth is called soil. And then the fourth one, the breakdown of rocks into soil is called weathering. Fifth one, the third layer of the soil is called bedrock. And then D, write T for true and F for false statements. First one, we do not depend on soil. நம்மளோட life soil depend பண்ணி இல்ல. So this sentence is false. நம்ம soil depend பண்ணி தான் இருக்கிறோம். Second one, step forming reduces soil erosion. This sentence is true. Step forming பண்றதுனால என்ன ஆகும்? Soil erosion கம்மியாகும். So இது correct. And then flowing water erodes soil on the river banks. True. The protection against soil erosion is called soil conservation. True. Flooding of rivers cannot be caused by soil erosion. False. Flooding main reason என்னதான்? Soil erosion தான். And then section B, multiple choice questions, scientific practical skills. First one, if the topsoil is removed, we will not find humus. Water and wind cause soil erosion. So lesson இதோட complete ஆயிடுச்சு. We'll see note activity session in our next class. Okay. Until that, have a nice day. Thank you.